அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மூவொரு இறைவனுடைய பெருவிழாவினை தாய் திருச்சபை கொண்டாடுகின்றது. விசுவாசத்தின் மறைப்பொருளாக இருக்கக்கூடிய தந்தை மகன் தூய ஆவி கிறித்தவராய் அழைக்கப்பட்ட நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய அன்றாட செபங்களிலும் நம் செய்யக்கூடிய செயல்களிலும் இந்த திருச்சிலுவை அடையாளத்தை வரைந்து ஆரம்பிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்வில் ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கும் இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழாவில் பாசத்துக்குரிய தாய் தெய்வ திரு லூர்து மேரி இவான் அவர்களுடைய இறந்த 30ஆம் நினைவு திருப்பலியை நாம் கொண்டாடி கடவுளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஒரு நல்ல மரமாக இதோ இந்த உலகில் இருந்து கனி கொடுத்து இன்று தெய்வீக சன்னிதானத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு புனிதருடைய தோழமை உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை குறித்து நன்றி சொல்ல அவருடைய பிள்ளைகள் இந்த கல்வாரி பள்ளியின் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த பெருவிழாவில் நாம் அவருடைய ஆன்மாவுக்காக தொடர்ந்து செபிப்போம், நன்றி கூறுவோம் இறைவனுக்கு. தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளின் வீட்டாருக்கும் இறைவன் நிறைவான அருளையும் ஆசிரையும் இதோ அவருடைய பரிந்து பேசுதல் ஜபத்தினாலே தந்திட இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இந்த பள்ளியில் இசபெல்லா ஞானராஜ் அவர்கள் இன்று தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். எனவே அவர்கள் நன்றி பள்ளியாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நவீன் போஸ்கோ பிறந்தநாள் நன்றி பள்ளியாகவும் கிளாரி தாஸ் திருமண நாள் நன்றி பள்ளியாகவும் இந்த திருப்பலியில் செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வினை தகுந்த முறையில் கொண்டாடி மகிழ்ந்திட நம் பாவம் குற்றம் குறைகளை நினைத்த ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வு வழங்குவாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீ. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராய் இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது இறை மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறைவசனங்கள் 1-9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட புதைந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட புதைந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 14 இறை வாக்குகள் 1 6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறப்பு திருப்பலியாக பாசத்துக்குரிய மறைந்த தாய் தெய்வ திரு லூர்து மேரி யவ்வான் அவர்களுக்காக நாம் ஒன்று கூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இங்கு வந்திருக்கிறோம். இந்த காலத்தில் மரணம் என்பது ஒரு வகையான பயத்தை உருவாக்கிவிட்டது. லட்சம் கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக செத்து மண்ணில் புதைக்கப்படுகின்ற நிகழ்வுகளை பார்த்து பயந்து போய் முடங்கி கிடக்கின்றார்கள். ஒரு பேராசிரியர் இந்த தொலைக்காட்சியை பார்த்து இந்த கொரோனாவின் இறப்பு செய்திகளை கேட்டு கேட்டு அவர் மென்டலாகவே ஆகிவிட்டார். திடீர்னு நைட்டில் எழுந்திருக்கிறாராம். அவங்க அம்மா மதுரையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோனை போட்டு, வாமா எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, கண்ணெல்லாம் எரியுது, காது கேட்க மாட்டேங்குதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறார். ஏனெனில் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல், இறந்தவர்களை அடக்கம் செய்ய கூட நேரம் இல்லாதபடிக்கு அப்படியே பள்ளத்திலே தூக்கி போட்டு மண்ணை வாரி புதைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல். 4 பேர் 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. விளம்பரத்திற்கு, நகைக்கடை விளம்பரத்துக்கு கூட அவர்கள் உங்கள் உயிரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் நகை வாங்குறீங்களோ இல்லையோ, பணம் முக்கியம் இல்லை, ஆனால் உங்கள் உயிர் முக்கியம் என்று ஒரு வகையான ஒரு அச்சத்தை கூட விளம்பரமாக கொடுக்கக்கூடிய சூழலை பார்க்கும். இப்படிப்பட்ட இந்த நில சூழலில் நாம் நம்முடைய பாசத்துக்குரிய தாய்க்காக ஒரு திருப்பலி எடுக்கிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள்கிட்ட நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள்கிட்ட நம்பிக்கை கொண்ட அந்த வத்திகான் இத்தாலியிலேயே அத்தனை பேர், அத்தனை குருக்கள், அத்தனை அருட்சகோதரிகள் இறந்திருக்கிறார். அப்படி என்றால் எதை குறித்து கடவுள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்? கடவுள் சொல்லுவதெல்லாம் வழியும் உண்மையும் நானே. என் வழியாக நீங்கள் இதோ நான் ஏற்பாடு செய்யும் இடத்திற்கு வர வேண்டும். எனில் வாழும் பொழுது எப்படிப்பட்ட சூழலில் நீ எதை சந்தித்தால், எப்படிப்பட்ட சூழலிலும் மரணத்தை நீ எப்படி சந்தித்தாலும் கவலை இல்லை. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த மரணத்திலிருந்து, என் ஆண்டவர் இதோ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர், அவர் வாழும் கடவுள். அந்த கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். அந்த கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இதோ ஒன்றே ஒன்று மிக தெளிவாக சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே.
என் வழியாய் அன்று எவனும் தந்தையிடம் வருவதில்லை. எனவே நாம் எத்தனை ஆண்டு காலம் வாழுகிறோம் கவலை இல்லை. ஏன்னா பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன வியாதி வருதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த இறப்பை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. மாறாக உலகத்திலேயே இந்த துன்பங்கள், நாம் சந்திக்கின்ற துன்பங்களில் கொடியது மரணம் என்று தான் சொல்லுவார்கள். மரணம் தான் கொடிய துன்பம். ஏனெனில் அந்த மரணம் நம்மால் அன்பு செய்யப்படுகிறவராகட்டும் அல்லது நாம் அன்பு செய்கிற ஒருவர் இறந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த வழி சகோதரி நளினி பாலராஜ் அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த கடைசி காலகட்டத்தில் தாயை பார்த்த பொழுதும் கூட இறந்த அந்த நிமிஷமே அவர்களுக்கு வாழும் காலத்தில் என் இல்லத்தில் நான் இடம் கொடுத்தேன், இறந்தாலும் கூட அவர் ஆண்டவருடைய சன்னிதியில் இருக்க வேண்டும், அவருக்காக நீங்கள் தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே அந்த வேதனை பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியும். எனவே இந்த துன்பம் கொடிய துன்பம் இதனில் மரணம் என்று சொல்வார்கள். அந்த மரணம் நாம் அன்பு செய்தவர்களை நினைக்கின்ற பொழுது அவர்களுடைய பேசிய பேச்சு, உறவாடிய நேரங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருள், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த அன்பு செய்யப்பட்டவர் இறந்தாலும் அவ்வளவு கடினமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிக பெரிய ஒரு தைரியம், மன வலிமை இந்த மரணத்தை குறித்து. மரணம் உனக்கும் எனக்கும் ஒரு விண்ணக பிறப்பு என்று சொல்லுகிறார். எனவே நீ இன்னைக்கு இறக்குற நாளைக்கு இறந்தாலும் சரி, பூவும் உதிர்ந்துடும் புல்லும் உள்ளிருந்துடும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழும் பொழுது அந்த வாழ்க்கை பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா அந்த ஆண்டவரை நாம் ஆழமாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்தான் வழி, அவர்தான் உண்மை, அவர்தான் வாழ்வு, அவரின்றி எனக்கு வாழ்வு கிடையாது. ஏனெனில் இன்னைக்கு 4 பேர் பேசுவாங்க, 4 பேர் தூற்றுவாங்க, அவங்களுக்காக வாழ தேவையில்லை. என் ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் எனில் நான் அவர் வழியில் உண்மையாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கின்றவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய அரியணையில் அவர் வாக்கு தந்த அந்த இடம் அவசியமாக கொடுக்கப்படும். அதை தான் நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ என் சகோதரன் இறந்து விட்டான் என்று சொல்லி அழுது புலம்பிய மார்த்தாள் மரியாள் இடத்துல ஆண்டவர் சொன்னது தான், கலங்க வேண்டாம், அவன் உயிர் தெழுவான். அவன் உயிர் தெழுறது எங்களுக்கு தெரியும் ஆண்டவர். ஆனால் எப்படிப்பட்ட உயிர் தெழுதல்? அவர் சொல்றது தான், நான் இருக்கும் பொழுது பாசமா இருந்தீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டீங்க, அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கான ஆசை உங்கள்கிட்ட இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதோ உங்களுக்கு மோட்சம்னா என்னன்னு காமிக்கிறேன்னு சொல்லி அந்த லாசருக்கு உயிர் தெழுதலை கொடுக்கின்றார். இறந்த பின் என்றோ ஒரு நாள் உயிர் இந்த இப்பவே, ஏனென்றால் நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவரை உண்மை, அவர் வழியில் நான் வாழ்வடை ஆசைக்கிறேன் என்கின்ற இந்த குடும்பத்துக்கு கடவுள் காட்டிய ஒரு முன் உதாரணம் தான் அது. எனவே இந்த நாளில் இறைவன் நமக்கு சொல்லுவது இதுதான், உள்ளம் கலங்க வேண்டாம், மறள வேண்டாம், திகைக்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஏனெனில் இறப்பு என்பது நிச்சயம் உண்டு. அந்த இறப்பு என்றோ வந்தாலும் சரி, ஆனால் இருக்கும் பொழுதே அந்த இறப்பை குறித்து நினைப்பதை காட்டிலும் அதன் பிறகு ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை இறைவன் தர வேண்டுமே எனில் இதோ அந்த மனுமகனுடைய வார்த்தையை கேட்டு வாழக்கூடிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த பாசத்துக்குரிய தாய் அவர்களை நான் அவ்வப்பொழுது சென்று அவர்களுக்கு திவ்ய நற்கரணை வழங்கிய நாட்கள் உண்டு. அதே போல் அருட் சகோதரிகள் தொடர்ந்து, குறிப்பாக சகோதரி புஷ்பாவும் சகோதரி டோனி அவர்களும் அவர்களுக்கு திவ்ய நற்கரணை கொடுத்திருக்கின்றார்கள், திருத்தொண்டர் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இறுதி நாட்களில் அந்த நோயில் பூசுகிற திருவருட்சானத்தை என்னுடைய கரங்களில் வழங்கினேன். அப்பொழுதெல்லாம் அவங்களுடைய பர்த்டேக்கு நான் போயிருந்தேன். தென் ஐ வாண்டட் டு கெட் ஹர் பிளெஸிங்ஸ். அவங்கள்ட்ட, அம்மா எனக்கு நீங்கள் சிலுவை போட்டு விடுங்க. உண்மையிலும் ஒரு பழுத்த, ஒரு நல்ல ஒரு பலன் கொடுத்த ஒரு மரமாக அவர்கள் பார்க்க முடிகிறது. காரணம், அவருடைய பிள்ளைகள் தினந்தோறும் பாசுரிய சகோதரி நளினி அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அவங்க உட்காரும் பொழுதெல்லாம் இதெல்லாம் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். கடவுளை முந்த தேடு, அவரை தேடுகிற பொழுது என்ன நேர்ந்தாலும் அவர் நம்மை பார்த்து கொள்வார் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த பாடம் தான் அவருடைய குடும்பங்கள், பிள்ளைங்க ஆஸ்திரேலியா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இன்றைக்கும் கூட அவங்க நல்லா இருக்கிறாங்கனாக்கா அந்த தாயும் தகப்பனும் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து பெற்றுக் கொடுப்பது. எனவே கவலைப்படத்தில் ஆண்டவராகி சொன்ன வார்த்தை, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், தொடர்ந்து உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கிறார். நாங்கள் எப்படி குழந்தை தெரசாலோ அல்லது அந்தோனியாரோ இந்த புனிதர்களை நாம் நம்புகிறோமோ, அந்த புனிதர்களுடைய தோழமையில் உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த ஜீவன் இருக்கிறார். அந்த ஜீவன் உங்களை ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார். அவர் அரியணையில் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து உங்களுக்கு தேவையான
அத்துணை நலன்களாலும் நிரப்பக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த தெய்வீக பள்ளியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த பள்ளியில் குறிப்பாக உங்களுடைய குடும்பங்களை, உறவுகளை, நண்பர்களை இந்த அப்பரச குணங்களோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமீன். எடுத்து வந்தோம் காணிக்கையை இறையமுதே உம்மை சூழ வந்தோம் இனிதாகவே எம்மையாழவே இதை ஏற்பாய் என்றே வேண்டுகின்றோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே. என் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் உம் திருபலியாய் மாற்றிடுமே. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கேற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர், எங்கள் வேண்டல்களும் காணிக்கைகளும் உகந்தவனாய் இருப்பனவாக. இவ்வாறு உம்மடியார் தெய்வத்திரு லூர்து மிரியோவான் மீட்புக்காக நாங்கள் அளிக்கும் காணிக்கையின் வழியாக அவர் உமது மீட்பின் முழுமையை அடைவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகிய நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வான தூதர் திரளோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாருங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவிடமாக. அப்பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பெற்று தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்தோம்.
வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கிற கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று கூழியும் முறையை தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிறவது திரு அவை நினைவு கூர்ந்துள்ள எங்கள் தாயாம் திரு அவையை வழி நடத்தும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைத்தளத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இந்த உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட என் அன்பு தாய் தெய்வ திரு லூர்து மேரி யோவான் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் நோயினால் மரித்த அத்துணை ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவருவதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் சிறப்பாக நம் பங்கின் பாதுகாவலியாகிய புனித குழந்தை தெரசாலோடும் நாங்கள் நிலை வாழ்வினில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்புள் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இறைமகன் இயேசு போதித்தவாறு அந்த அரசு இந்த மண்ணில் வர அவருடைய பிள்ளைகள் நாம் என்கின்ற உரிமையோடு இரு கரம் விரித்து விண்ணக தந்தையிடம் உரிமையாயும் ஆசையோடு மன்றாடுவோமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை நோக்கி மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஒன்றுமுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகின்றேன் என்ற நாளிலும் திருத்துதர்களுக்கு திருவாய் மொழிந்திரையும் வாழ்வின் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் வேண்டி கேட்கிற அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை எங்கள் நம்பிக்கையின் பேரில் எங்களுக்கு தந்திரள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தினை பரிமாறிக்கொள்வோம். அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் இந்த உடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாகாமல் பரிவிரக்கத்தால் என் உள்ளத்தை உடலை காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். நான் என்றுடைய கட்டளைகளில் கரு தூண்டி நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் எட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் பாதுகாத்து நிலை வாழ்வு வழங்குவார். நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையாய் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாக, என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். ஃபாதர் கோயிலே ஒப்பு கொடுக்குறேம்மா, எல்லாரும் வாங்க 25 பேருக்கு சொல்லுங்கன்னார். அதுவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் வழிவாசல் என்று நான் உணர்ந்தேன். என்னுடைய உறவினர்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிறார்கள். எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி சொன்னபோது, கொரோனா டைமில் எல்லாரையும் கூப்பிடுறீங்களே, எப்படி எங்களால் வர முடியும், சென்னையிலே வச்சுக்கலான்னதுக்கு, இல்லை அம்மா என்கிட்ட இருந்து மறித்ததுனால அம்மாவுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆண்டவர் சித்தம் வைத்தால் எல்லாரும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி தான் தொடர்ந்து நான் ஒரு காரியத்தையாக நான் செய்ய ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் எனக்கு வழிவாசல் கிடைத்தது. குறிப்பாக இந்த இடத்தில் நான் சிலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இறைவனுடைய சன்னிதானத்தில் நன்றி சொல்வது பெரிய பாக்கியம் என்று அம்மா எப்பொழுதுமே சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். கூப்பிடும்போதெல்லாம் சாமியார் அம்மாவுக்கு வருவாங்க. அதே சமயத்தில் காலையில் அம்மாவுக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குதுன்னு சொல்லவுமே சாயங்காலம் சொன்னேன், வந்து அவஸ்தை கொடுக்க வாங்க ஃபாதர்னு. உடனே வந்தார், அவஸ்தையும் வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி வாரம் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் சிஸ்டர் புஷ்பாவும் சிஸ்டர் ஆண்டனியும் கொடை பிடிச்சிக்கிட்டு வருவாங்க அம்மாவுக்கு நன்மை கொடுக்கறது. அந்த ஆன்மீக உணவையெல்லாம் அம்மா உண்டதுனால்தான் கடைசி வரையிலும் அவங்க தேவன் தந்த பலத்தோடு அவங்க இருக்க காரணமாக இருந்தது. அதே போல் அம்மாவுக்கு கொஞ்சம் முடியலன்னு சொல்லி கருணை இல்லத்துக்கு ஃபோன் பண்ணபோது மதரும் சிஸ்டர் ஜாக்லினும் வந்தாங்க. ஜாக்லின் சிஸ்டர் இப்போது இல்லை. அவங்களுக்கெல்லாம் என் நன்றியை நான் செலுத்துகிறேன். இறந்த உடனே காலையில் ஃபோன் பண்ணேன். மதரும் ஜாக்லினுமே வந்து அம்மாவுக்கு புடவை கட்டி விட்டுட்டு போனாங்க. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லலைன்னா என்னால் எப்போவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு முறை நானும் என் கணவரும் வெளியில் போயிட்டுருக்கும்போது எங்கள் காருக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ஒன்று போச்சு. தாயின் கருவறையில் உன்னை சுமந்த உன் தாயின் வேதனையை நினைத்துப்பார், கண்ணீரோடு நீ நன்றி சொல்லுன்னாங்க. அப்படியே என் உள்ளத்தை அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போ நான் மறந்துட்டேன். ஆனால் இந்த வேலையில் சாமியார் பூச வைக்கும் போது எனக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என் குடும்பத்தினரின் சார்பில் நான் சொல்கிறேன், எங்களையெல்லாம் சுமந்த, கருவறையில் சுமந்த எங்கள் தாயின் வேதனையெல்லாம் நான் நினைத்து பார்த்து நான் மாத்திரமல்ல என் குடும்பத்தினர் சார்பில் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து யாராலையும் வர முடியல, அதையும் நான் ஒரு தேவசுத்தமாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நேற்று 11 மணி வரையிலும் போராடி இருக்காங்க. பாஸ் திரும்ப வரத்துக்கு அவங்களுக்கு கிடைக்காததுனால பக்காவாக இருந்தால் தான் எங்களால் வர முடியும், நடுவழியில் நிறுத்திட்டா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னாங்க. கஷ்டமாக தான் இருந்தது. அப்போவும் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த தான் ஜெபித்தேன். இது உம்முடைய சித்தம், அவங்கெல்லாம் வந்தால் என்ன ஆகும் தெரியல, அதனால தான் நீங்கள் நிறுத்திட்டீங்களோ என்னவோன்னு அதையும் நான் ஏற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் நன்றி. நீங்கள்லாம் வந்து என்னுடைய அழைப்புதலை என் குடும்பத்தினர் சார்பில் எல்லாருக்கும் நன்றி.
அனைவரும் எங்கள் வீட்டில் மதிய உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கும் வந்து சாப்பிட்டுட்டு போகும்படி தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த மரித்த பாஸ்துக்குரிய தாய் லூர்து மேரி இவானுக்காக இந்த ஒரு மாத காலம் தினமும் திருப்பலி நிறைவேற்றினேன். அவருடைய ஆன்மா நிச்சயமாக ஆண்டவர் வாக்கு தந்தது போல அவருடைய சதினாத்திலிருந்து இந்த குடும்பத்திலே குறிப்பாக அவருடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் துணையாக இருக்கும். எனவே தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மரம் அவர்கள் அருமையான கனிகளை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய அந்த அன்பு உறவை எல்லாம் கடந்த 2 ஆண்டு காலமாக நானும் சுவைத்து கொண்டிருக்கிறேன். இன்று கூட திருப்பலி சற்று காலதாமதமாக ஆரம்பித்தது காரணம், நம்முடைய இந்த குழந்தை தெரசா புனித தலத்தில் 350 இசைக்கலைஞர்கள், மற்றவர்களை மகிழ்விக்கின்றவர்கள், அவர்கள் உணவுக்காக கஷ்டப்படுகிறார்கள் என்று தேடி வந்த பொழுது அந்த 350 பேருக்கும் இன்று ஒரு உணவு வழங்கக்கூடிய அரிசி, பருப்பு, அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கலாம் என்று ஏற்பாடு செய்தோம். அதனால்தான் சற்று காலதாமதமானது. அதே நேரத்தில் இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பாஸ்துக்குரிய அம்மா இசபெல் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்குறேன். தினமும் காலையில் 300 பேருக்கு அவர்கள், அதுவும் பிளாட்பாரத்தில் இருக்கிற மக்களை தேடி சென்று உணவு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் யூத் பாய்ஸ்லாம் வந்து சொல்லும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனவே இது போன்ற நற்காரியங்களினால்தான் தான் இன்று திருச்சபை என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் நிலைச்சி நிற்கிறதுக்கு காரணம். எனவே அப்படிப்பட்ட ஒரு குடும்ப அன்புறவை கடந்த 2 ஆண்டு காலமாக நான் பெற்றிருக்கிறேன். அதற்காக திருப்பலியில் நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து இந்த தாய் நமக்காக பரிந்து பேச வேண்டிய நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். இந்த மூவொரு இறைவனுடைய திருவிழாவில் கடவுளுடைய அருளையும் ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நன்றி கூறி மன்றாடுவோம். வாழ்க்கையில் தோல்விகள் சூழ்கையிலே நீ கலங்குகின்றாயோ, உதவி செய்ய ஒரு ஜீவன் இல்லை என ஏங்குகின்றாயோ, உனக்கு உதவிட உன் இயேசு இருக்கின்றார், உனக்கு உதவிட உன் இயேசு இருக்கின்றார். கலங்காதே மனமே, உன் இயேசு இருக்கின்றார். கண்ணீரின் பாதையில் நீ நடக்கும் வேளையில் தீடன் கொள் என் மனமே, இயேசு இருக்கின்றார். மூவர் இறைவா வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். இதோ இந்த குடும்பத்தின் தலைவியாக இருந்து திருவடி சேர்ந்திருக்கிற இதோ என் அன்பு தாய்க்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலியில நீர் எங்களுக்கு சொன்னீர், உள்ளம் கலங்க வேண்டாம் என்று. உள்ளம் கலங்காதீர்கள், இதோ வழியும் வாழ்வும் உயிரும் உண்மையும் நானே என்று சொல்லி என்னால் என்று உமக்கு விடுதலை இல்லை என்று எங்களுக்கு மிக அழகான செய்தியை இந்த நாளின் இறப்பு வழியாக கொடுத்தீர். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நீர்தான் உண்மை. இந்த உண்மைக்கேற்ப வாழும் வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் புனித குழந்தை தெரசம்மாளின் தோழமையிலும் என்றும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. அழகின் முழுமையே தாயே.
மாமரி அருள் வழி காட்டிடுவாயே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துரிதோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே